ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவேஸ் டேல். தியாகபூமி கதை கேட்கலாமா? தந்தியும் தபாலும். ஸ்ரீதரன், வந்துட்டாயாப்பா, வா என்று சொல்லிக்கொண்டே படுக்கையிலிருந்து எழுந்து வந்து கதவை திறந்தான். நானா உள்ளே நுழைந்த போது, ஓஹோ, தூக்கம் போல இருக்கு, தூங்குடா, அப்படி தூங்கு. அடுத்த வருஷம் இந்த நாளிலே தலைமாட்டில் ஒரு குழந்தை, கால் மாட்டில் ஒரு குழந்தை கிடந்து குவாங் குவாங் என்று கத்தும். அப்புறம் தூக்கமேது எழவேது, எல்லா தூக்கத்தையும் இப்பவே தூங்கிவிடு என்று சொல்லி கொண்டு வந்தான். நானா அய்யர்வாள், தங்கள் திருவாயில் என்ன திரு பிதற்றல் பிதற்றுகிறீர்கள் என்று கேட்டான் ஸ்ரீதரன். நானா பிதற்றுகிறேன்? இப்போ என்ன பந்தயம் கட்டுற? முதல்ல உனக்கு இரட்டை பிள்ளைத்தான் பிறக்கப் போகிறது என்கிறேன். சரி, பிறக்கட்டும். அப்புறம்? நானும் பார்த்தாலும் பார்த்தேன், உன்னை போல அமுக்கனை பார்த்ததில்லையடா ஸ்ரீதரா. கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுன்னு சமாச்சாரம் வந்தால் உடனே, கல்யாணமா? யாருக்கு என்று கேட்டான் ஸ்ரீதரன். சரியா போச்சு, அடையழவே, எனக்கா கல்யாணம் என்றானாம் ஒருவன். அந்த மாதிரி தான் இருக்கு கதை. இருந்துட்டு போகட்டும். இப்போவாது வாட் இஸ் த மேட்டர்னு சொல்லி தொலை. என்ன, நிஜமாக உனக்கு ஒன்றும் தெரியாது நான் சொல்கிறேன்? ஆமாம், நாட் கில்ட்டின்னு தான் அப்பவே பிடிச்சிருந்து சொல்லிட்டு இருக்கேனே. இது என்ன வேடிக்கையானா இருக்குது? இந்த தந்தியை பாரு என்று சொல்லி நானா தன் சட்டைப்பையிலிருந்து ஒரு தந்தியை எடுத்து ஸ்ரீதரனிடம் கொடுத்தான். ஸ்ரீதரனுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கிறது, அவனை உடனே அனுப்பி வைக்கவும், ராஜராமையர். இந்த தந்தியை படித்தவுடனே ஸ்ரீதரனுக்கு ஒரு கன நேரம் ஏதோ ஒருவித இன்ப உணர்ச்சி உண்டானது போல் இருந்தது. ஆனால் அடுத்த நிமிஷத்தில் ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. எனக்கு கல்யாணம் நிச்சயம், ஆனால் என்னை ஒரு வார்த்தை கேட்கவில்லை. சபாஷ் என்று மனதிற்குள் சொல்லி கொண்டான். தந்தை கூட எனக்கு இல்லை, நானாவுக்கு என்று எண்ணிய போது அவனுடைய கோபம் அசாத்தியமாயிற்று. ஆனால் உடனே சற்று முன்னால் தான் மனோராஜ்யத்தில் ஈடுபட்டிருந்த போது தபால்காரன் வந்து சார் தபால் என்றதும், தான் அலட்சியமாக போட்டுவிட்டு போ என்று சொன்னதும் ஞாபகம் வரவே திடுக்கிட்டு எழுந்து ஜன்னலாண்டை சென்று அங்கே தரையில் கிடந்த கடிதத்தை எடுத்தான். அதில் 4 மூலையிலும் மஞ்சள் தடவி இருந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நானா, ஏண்ட உலக்கை, கல்யாண கடிதாசை கூட பிரித்து பார்க்காமல தூங்கின்னு இருந்தாய் என்றான். ஸ்ரீதரன் நானாவை சிறிதும் பொருட்படுத்தாமல் பரபரப்புடன் உரையை உடைத்து உள்ளிருந்து கடிதத்தை பார்த்தான். அவனுடைய தகப்பனார் ராஜராமையாரின் கடிதம்தான். கடிதம் எழுதியிருந்த தோரணையில் அவர் தம் பேரில் அதிகமாக பொறுப்பை சுமத்தி கொள்ள இஷ்டப்படவில்லை என்பது தெளிவாய் இருந்தது. இந்த வருஷம் எப்படியும் உனக்கு கல்யாணம் செய்துவிட வேண்டும் என்பது உன் தாயாரின் விருப்பம். இனிமேல் தாமதிப்பது உசிதமில்லை என்பது தான் என் அபிப்பிராயம். ஆகவே கூடிய வரையில் எல்லாவற்றிலும் சிலாக்கியமாக தோன்றிய இடத்தில் கல்யாணம் நிச்சயம் செய்திருக்கிறோம். 4000 ரூபாய் வரதட்சணை பேசி 6000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியாகிவிட்டது. இதை படித்ததும் ஸ்ரீதரனுக்கு தலையில் போட்டுக்கொள்ளலாம் என்று தோன்றியது. அப்பாவுக்கு கூடவா புத்தி இப்படி போக வேண்டும்? மேலே ராஜாராமையர் எவ்வளவு ரூபாய்க்கு பித்தளை பாத்திரம், வெள்ளி பாத்திரம் வாங்கி வைக்கிறார்கள், பெண்ணுக்கு நகை என்னென்ன போடுகிறார்கள், மாப்பிள்ளைக்கு உடுப்பு எவ்வளவு ரூபாய் கொடுக்கிறார்கள், மேற்கொண்டு என்னென்ன செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் விவரமாக எழுதியிருந்தார். கடைசியில் இந்த விவரமெல்லாம் உனக்கு அவசியம் எழுத வேண்டும் என்று உன் தாயார் சொன்னதன் பேரில் எழுதியிருக்கிறேன். அம்மா போய் பெண்ணை பார்த்துவிட்டு வந்தாள். மனசுக்கு ரொம்பவும் பிடித்திருப்பதாக சொல்கிறாள். நீ நாளை ராத்திரி வண்டியிலேயே புறப்பட்டு வந்து சேர வேண்டியது என்று கடிதத்தை முடித்து கையெழுத்து போட்டிருந்தார். அம்மாவுக்கு மனசுக்கு பிரிச்சிருக்காம். பலே, அம்மா தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாளாக்கும் என்று ஸ்ரீதரன் மனதுக்குள் எரிந்து விழுந்தான். அந்த எரிச்சல் கடிதத்தின் பின் குறிப்பாக எழுதியிருப்பதை படித்ததும் பல மடங்கு அதிகமாயிற்று. பெண்ணின் பெயர் சாவித்ரி. ஆஹா, நல்ல கர்நாடக பெயர். என் பெயரும் சத்யவான் என்றிருந்தால் 2 பேரும் நாடகமே ஆடிவிடலாம் என்று ஸ்ரீதரன் எண்ணினான். தகப்பனாரின் பெயர் சம்புசாஸ்திரி. அவர்களுக்கு புதுச்சத்திரம் ஸ்டேஷனுக்கு அருகிலுள்ள நெடுங்கரை கிராமம். பரம்பரையான வைதிக குடும்பம். குலகோத்திரத்தில் அப்பழுக்கு கிடையாது.
இதையும் உன் தாயார் எழுத சொன்னாள். ஸ்ரீதரனுக்கு அழுகையே வந்துவிடும் போல் இருந்தது. பேஷ் பேஷ், நல்ல இடம் பார்த்தார்கள். போயும் போயும் கடைசியில் ஒரு பட்டிக்காட்டு சாஸ்திரி பெண் தானே கிடைத்தது. இந்த தடியன் நானாவுக்கு பிராமணார்த்த சாஸ்திரியின் பிள்ளைக்கு பெரிய வக்கீல் வீட்டில் கல்யாணம், தனக்கு பட்டிக்காட்டு சாஸ்திரி வீட்டில் கல்யாணம். பரம்பரை வைதிகமாம். சிவசிவா, அப்பம் வடையிலேயே மூழ்கியவர் போல் இருக்கு. கடிதத்தை கோபமாக தரையில் விட்டெறிந்தான் ஸ்ரீதரன். அவன் அதை படித்து கொண்டிருந்த போது சார்லஸ் கார்வியின் நாவலை புரட்டி கொண்டிருந்த நானா திடுக்கிட்டு, என்னடா இது கோபம் என்று கேட்டுவிட்டு அந்த கடிதத்தை எடுத்து படிக்கத் தொடங்கினான். 4000 ரூபாய் வரதட்சணை என்ற விஷயத்தை படித்ததும் நானா, பலே அடிச்சேடா பிரைஸு, 4000 ரூபாய் என்று ஸ்ரீதரன் முதுகில் தட்டி கொடுத்தான். பாவம், நானாவின் கல்யாணத்தில் வரதட்சணை கிடையாது. லா காலேஜில் சேர்த்து படிக்க வைப்பதாக அவனுடைய மாமனார் ஒப்புக்கொண்டு பணம் கொடுக்காமலே காரியத்தை முடித்து விட்டார். இப்போது அவன் மாமனார் வீட்டிலிருந்து தான் லா காலேஜ் படித்து கொண்டிருந்தான். ட்ரம் சத்தத்துக்கு 2 வேண்டுமென்றாலும் மாமனாரைத்தான் அவன் கேட்க வேண்டியிருந்தது. ஆகவே 4000 ரூபாய் வரதட்சணை என்றதும் அவனுக்கு ஸ்ரீதரன் மேல் பொறாமை உண்டாயிற்று. இந்த பொறாமை பின்னால் சம்பு சாஸ்திரியின் பெண் என்று படித்ததும் குதூகலமாக மாறியது. சபாஷ், நெடுங்கரை சம்பு சாஸ்திரி பெண்ணா? ஆஹா என்று நானா விழுந்து விழுந்து சிரிக்கத் தொடங்கினான். ஸ்ரீதரன் தன்னுடைய எரிச்சலை எல்லாம் அடக்கி கொண்டு, ஏன், அவளையெல்லாம் உனக்கு தெரியுமா என்ன என்று கேட்டான். பேஷாய் தெரியும். நெடுங்கரை சம்பு சாஸ்திரினா தஞ்சாவூர் ஜில்லா பூராவே தெரியுமே. நீ கல்கத்தாவில் இருந்தவன், உனக்கு தெரியாது. மடிசஞ்சினா 1ஆம் நபர் மடிசஞ்சி. போராதுக்கு பஜனை வேற. பானுரங்க விட்டலே என்ற நாமவழி சொல்லி கொண்டு குதிக்க ஆரம்பித்தாரானால் ஊர் கிடுகிடுத்து போயிடும். ஆத்திலே அம்பாள் உபாசனை, நவராத்திரி 9 நாளும் பூஜை பிரமாதப்படும். அதை ஏன் கேட்கிறப்போ? ஸ்ரீதரனுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. இருந்தாலும் சமாளித்து கொண்டு, நல்ல வேலை, நீ ஆத்திலே ஆம்படையான உபாசனை பண்ணுறையே, அந்த மாதிரி இல்லையே. நிஜமா சக்தி உபாசனை தானே பண்ணுறார். இருக்கட்டும், அவர் பெண்ணை கூட நீ பார்த்திருக்கியா என்ன என்றான். நானா திடீரென்று, ஏண்டா நிஜமா நீ பெண்ணை பார்க்கல? நீ பார்க்காமலேயாவா கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு? சரிதான், இப்போத்தான் விஷயம் தெரிந்தது. ஸ்ரீதரா, உன் அப்பாவும் அம்மாவுமாய் சேர்ந்து உன்னை 4000 ரூபாய்க்கு வித்துட்டா, அவ்வளவுதான் என்றான். என்னை வித்துடுறது அவ்வளவு லேஸ் இல்லை. அது இருக்கட்டும், நீ பெண்ணை பார்த்திருக்காயா சொல்லு. நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் பார்த்து 2 வருஷம் ஆச்சு. நான் பார்த்தபோது ஒரு அழுக்கு பாவாடையை கட்டிண்டு மூக்கை சீந்திண்டு நின்னுது. ஆனால் நிஜத்தை சொல்லணுமோ இல்லையோ, அந்த பெண்ணுக்கு ஒரு கண் ஒரு மாதிரி, 1.5 கண்ணுன்னு யாராவது சொன்னால் நம்பாதே. ஸ்ரீதரா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நானா சொன்னதெல்லாம் ஸ்ரீதரனுக்கு வேம்பாய் இருந்தது. ஆனாலும் துணிந்து கடைசி கேள்வியை கேட்டுவிட்டான். அந்த ஊரிலே பள்ளிக்கூடம் என்கிற நாமதேயம் கிடையாதே என்றான். ஏன் கிடையாது? பொண்ணு படித்த பொண்ணான்னு தானே கேட்குற? 2ஆம் கிளாஸ் வரையிலும் படிச்சிருக்கா. பா டா இம் படம், கு டா இம் குடம் என்றெல்லாம் எழுத்து கூட்டி படிப்பாள். ஆனால் ஸ்ரீதரா, நான் சொல்கிறேன் கேளு. படிப்பாவது நாகரிகமாவது. படிப்பையும் நாகரிகத்தையும் நான் கட்டிண்டு அவசியப்படுறது போதும். எங்கேயாவது 5 நிமிஷம் வெளியில் போனால் வீட்டில் உத்தரவு கேட்டுன்னு தான் போக வேண்டியிருக்கு. 2 நிமிஷம் தாமதமாய் போனால் ஏன் லேட் என்ற கேள்வி. இந்த வம்பெல்லாம் உனக்கு வேண்டாம். பேசாமல் உன் அப்பா அம்மா தீர்மானிச்சிருக்க பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோ. சரி, நான் வரட்டுமா? இன்றைக்கு சினிமாவுக்கு அழைச்சிட்டு போகிறதாக சொல்லியிருக்கேன். உடனே போகாட்டா சுலோச்சனா என்னை உசிரோடு வைக்க மாட்டா. நானா போகிற வழியில் தந்தி ஆஃபீஸில் ஸ்ரீதரன் செத்து போயிட்டான், அவனுக்கு கல்யாணம் வேண்டாம் என்று எங்கள் அப்பாவுக்கு தந்தி கொடுத்துட்டு போயிடுறா. சீச்சி, என்னடா உளறுகிற? சம்பு சாஸ்திரியை பற்றி நான் என்னமோ சொன்னேன்னு நினச்சிக்காதே. அப்படி ஒன்றும் ரொம்ப மட்டம் இல்லை. நெடுங்கரையில் அவர் தான் பெரிய மிராசுதாரர். பொண்ணும் அப்படி அவலட்சணமாக இருக்க மாட்டா.
ராத்திரியே ஊருக்கு கிளம்பிப்போ. வேணும்னா பொண்ணை நேரிலே பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லு. தெரிகிறதா? பேஷாய் தெரிகிறது. ஊருக்கு போனதும் கடிதாசி போடு. ஏண்டா, கல்யாணத்துக்கு நான் வரணுமா வேண்டாமா? கல்யாணம் நடந்தால் கட்டாயம் வரணும். பருப்பில்லாமல் கல்யாணமா? நடந்தால் என்ன, கட்டாயம் நடக்கத்தான் போகிறது. நானும் பார்க்கத்தான் போகிறேன். உன் அம்மா பேச்சை மீறி நீ ஒரு காரியம் செய்துட்டா நான் ஒத்தை கால நிற்க மாட்டேனா? இப்படி சொல்லிக்கொண்டே நானா வெளியேறினான். அத்தனை நேரமும் அடக்கி வைத்திருந்த ஆத்திரம், கோபம் எல்லாம் ஸ்ரீதரனுக்கு அப்போது பொத்து கொண்டு வந்தது. காகிதமும் பேனாவும் எடுத்துக்கொண்டு அப்பாவுக்கு வெகு காரமாக கடிதம் எழுத தொடங்கினான். தங்கம்மாள், உன் அம்மா பேச்சை மீறி உன்னால் ஒரு காரியம் செய்ய முடியுமா என்று நானா கடைசியாக கேட்டுவிட்டு போனதில் ரொம்பவும் உண்மை அடங்கியிருந்தது. உலக சரித்திரத்தில் பிரசித்தி பெற்ற வீரர்கள், மகான்கள் முதலியோரை பற்றி அவர்கள் அன்னையரின் அபார பக்தியுள்ளவர்கள், தாய் சொல்லை மீறாதவர்கள் என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம் அல்லவா? நம்முடைய ஸ்ரீதரன் ஒரு பெரிய வீரனாகவோ மகா புருஷனாகவோ ஆவான் என்பதற்கு எவ்வித அறிகுறியும் காணப்படவில்லை. என்றாலும் அவனுக்கு மேற்கூறிய வீரர்கள் மகா புருஷர்களுக்கும் இந்த விஷயத்தில் ஒற்றுமை இருந்தது. அவனுடைய தாயார் தங்கம்மாளின் பேச்சை மீறி அவனால் ஒன்றும் செய்ய முடிவதே இல்லை. ஆனால் அவனுடைய இந்த இயல்பு வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு சாதாரணமாக தெரியாது. தாயாருக்கும் பிள்ளைக்கும் ஒற்றுமையே இல்லை என்று தான் தோன்றும். அப்படி ஓயாமல் அவர்கள் சண்டை போடுவார்கள். தங்கம்மாள் எது சொன்னாலும் ஸ்ரீதரன் முதலில் அதை மறுத்துத்தான் பேசுவான். முடியவே முடியாது என்பான். எரிந்து விழுவான், திட்டுவான். கழுதை, மூடம், இடியட், பிரம்மஹத்தி என்றெல்லாம் அஷ்டோத்திர அர்ச்சனையெல்லாம் செய்வான். சில சமயம் கோபம் தலைக்கு மீறி போகும்போது அம்மாவை அடித்து கூட இருக்கிறான். ஆனால் இவ்வளவு ஆர்ப்பாட்டங்களுக்கு பிறகு கடைசியில் தங்கம்மாள் தான் வெற்றி பெறுவாள். அவள் சொன்னபடித்தான் ஸ்ரீதரன் காரியம் செய்வான். இத்தகைய சக்தி தங்கம்மாளுக்கு எப்படி ஏற்பட்டது என்று கேட்டால், ஏன் தாயின் அன்பு தான் முதன்மையான காரணம் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்தபடியாக அவளுடைய மனோபலத்தையும் சொல்ல வேண்டும். வசவு, திட்டு எல்லாவற்றையும் அடிகளையும் கூட பொறுத்து கொண்டு கடைசியில் காரியத்தை மட்டும் சாதித்து கொள்வாள். ஸ்ரீதரன் தங்கம்மாளின் ஒரே பிள்ளை, கடைசி குழந்தை. அவனுக்கு முன்னால் 3 பெண்கள். அவர்களில் மூத்தவளை நரசிங்கபுரத்திலேயே உறவில் கல்யாணம் செய்து கொடுத்திருந்தது. மற்ற 2 பெண்களின் புருஷர்களும் உத்தியோகஸ்தர்கள். அவர்கள் ஹைதராபாத்திலும் நாகபுரியிலும் இருந்தார்கள். இப்படி தூரமான இடங்களில் இருந்தும் 3 பெண்களின் புக்ககத்தாரும் ஒரு விஷயத்தில் பூரண ஒற்றுமைப்பட்டிருந்தார்கள். ராஜராமையாரையும் தங்கம்மாளையும் அவர்கள் படித்து வைத்த பாட்டுக்கு அளவே இல்லை. ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு, அந்த பெண்ணுக்கு மட்டும் அதை செய்தாயே, ஏன் எங்கள் மாட்டு பெண்ணுக்கு மட்டும் செய்யவில்லை என்றெல்லாம் பலமான சண்டை பிடிப்பார்கள். ராஜராமையர் சம்பாதிப்பதெல்லாம் இந்த 3 பெண்களுக்கு கல்யாணம் செய்து கொடுத்ததற்கும் பிறகு அவர்களுக்கு சீர் செனத்தி செய்ததற்குமே சரியாய் போய்விட்டது என்று சொல்லலாம். அவர்களுடைய 2வது பெண் 5 குழந்தைகளை பெற்ற பிறகும் 6வது பிரசவத்துக்கு கூட பெருந்தாத்துக்குத்தான் வருவாள் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். இந்த பெண்களும் இவர்களுடைய புருஷர்களும் சம்பந்திகளும் கொடுத்து வந்த தொல்லைகளினாலேயே ராஜராமையார் ஒரு மாதிரி கால் பைத்தியமாகிவிட்டார் என்று சொல்ல வேண்டும். அவருக்கு வாழ்க்கையிலேயே வெறுப்பு வந்துவிட்டது. குடும்ப விவகாரங்களையெல்லாம் தங்கம்மாளை பார்த்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டார். தாம் மனோ தத்துவ பரிசோதனைகளிலும் ஆவி உலக ஆராய்ச்சிகளிலும் ஈடுபடத் தொடங்கினார். அந்த காலத்தில் மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம், டெலிபதி முதலிய மனோ தத்துவ ஆராய்ச்சிகளை பற்றிய புஸ்தகங்கள் ஏராளமாக வெளியாகி கொண்டிருந்தன. இன்னும் மரணத்திற்கு பிறகு மனுஷர்கள் என்ன ஆகிறார்கள் என்பது பற்றியும், ஆவிகளுடன் பேசும் ஆச்சரிய அனுபவங்களை பற்றியும் சொல்லும் புஸ்தகங்கள் பிரபலமாக இருந்தன. ராஜராமையர் இத்தகைய நூலக ஆராய்ச்சியில் தம்முடைய முழு கவனத்தையும் செலுத்தினார். இதற்காகவே அவர் தமது உத்தியோக காலம்
முடிவடைவதற்கு 2 வருஷம் முன்னதாகவே வேலையை விட்டு விலகி நரசிங்கபுரத்துக்கு வந்து சேர்ந்தார். ராஜராமையர் இம்மாதிரி தாமரை இலை தண்ணீர் என்னும் வாழ்க்கை தத்துவத்தை கடைபிடித்து வந்தபடியால் குடும்ப நிர்வாகம் பெரிதும் தங்கம்மாளின் தலையிலேயே சுமந்தது. 3 சம்பந்தி வீட்டுக்காரர்களோடும் மல்லுக்கு நின்று சமாளிக்க வேண்டிய பொறுப்பு முழுவதும் அவளுக்கு ஏற்பட்டது. தங்கம்மாள் எவ்வளவு தான் முதலில் பிடிவாதம் பிடித்தாலும் கடைசியில் பெண்கள் கண்ணை கசக்கி கொண்டு நிற்பார்களே என்ற எண்ணத்தினால் சம்பந்தி வீட்டுக்காரர்களுக்கே விட்டு கொடுக்க வேண்டி நேரிடும். அப்போதெல்லாம் அவள் தன் மனதிற்குள், ஆகட்டும், ஸ்ரீதரனுக்கு கல்யாணம் ஆகட்டும், இவ்வளவு கெளவு ஆட்டி வைக்காமல் போனால் என்று கர்வம் காட்டிக்கொள்வாள். சென்ற 2-3 வருஷமாக ஸ்ரீதரனுக்கு நல்ல இடத்தில் கல்யாணம் ஆக வேண்டுமே என்ற ஒரே கவலைத்தான் தங்கம்மாளுக்கு. நல்ல இடம் என்றால் தான் ஆட்டி வைப்பதற்கு தகுந்த இடம் என்று அர்த்தம். பட்டணங்களில் எங்கேயாவது வக்கீல் பெண் கிக்கில் பெண் வந்து வாய்த்துவிடப் போகிறதே என்று தங்கம்மாளுக்கு ஒரே பயம். அந்த மாதிரி இடத்தில் சம்பந்தம் அவளுக்கு பிடிக்கவில்லை. 2 கோண எழுத்து படித்துவிட்டு தாட்பூட் என்று இங்கிலீஷ் பேசிக்கொண்டு தலையை கோண வகிறு பிளந்து கொண்டு நிற்கும் பெண்களையும் அவளுக்கு பிடிக்கவில்லை. இடம் பணக்கார இடமாய் இருக்க வேண்டும், பெண் பதவிசாயி இருக்க வேண்டும் என்பது தான் அவளுடைய விருப்பம். இந்த நோக்கத்துடன் தான் ராஜராமையர் கிராமந்தாரத்துக்கு போகலாம் என்று சொன்ன யோசனையை அவள் ஒப்புக்கொண்டது. கிராமந்தாரத்தில், அதுவும் நம்ம பக்கத்தில் பெரிய மிராசுதாரர் பெண்ணாக பார்த்து கல்யாணம் செய்ய வேண்டும். அப்போது தான் பெண்ணும் குடித்தனத்தில் தனக்கு ஒத்தாசையாய் இருக்கும், சம்பந்திகளும் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்படுவார்கள் என்று தங்கம்மாள் தன் மனதிற்குள் தீர்க்க ஆலோசனை செய்து தீர்மானித்திருந்தாள். இந்த நோக்கத்துக்கெல்லாம் சம்பு சாஸ்திரி வீட்டில் சம்பந்தம் ஒத்து வருவதாய் இருந்தது. பெண்ணுக்கு சொந்த தாயார் இல்லை. இளைய தாயார் என்பது ஒரு குறைவு, ஆனால் அதுவும் ஒரு நல்லது தான். பெண்ணுக்கு அம்மா சலுகை இராது, வீட்டில் நாய் மாதிரி படிந்து கிடக்கும். சம்பு சாஸ்திரிக்கு வேறு பெண்ணோ பிள்ளையோ கிடையாது என்பதும் ஒரு முக்கியமான பாயிண்ட் அல்லவா? அவருக்கு பிறகு அந்த சொத்தை எல்லாம் பெண்ணுக்குத்தானே வந்து சேரும். இது எல்லாவற்றையும் யோசித்து தங்கம்மாள் இந்த பெண் தான் தனக்கு மாட்டு பெண்ணாக வர வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டாள். அவள் முடிவு செய்த பிறகு ஸ்ரீதரன் வேண்டாம் என்று சொன்னால் அதற்காக கல்யாணம் நின்று போய்விடுமா என்ன? அவனுடைய கடிதாசை ராஜராமையர் அவளுக்கு வாசித்து காண்பித்து, இப்போது என்னடி சொல்கிறேன், உன் பேச்சை கேட்டு பணம் வேற வாங்கியாச்சு, உன் பிள்ளையாண்டா இப்படி சொல்கிறானே என்றதும் தங்கம்மாள், நன்னா இருக்கு, அவன் அப்படித்தான் சொல்லுவான், பின்ன இந்த காலத்து பிள்ளைகளைப் போல கல்யாணம் என்றதும் பல்லை இடிப்பான் என்று நினைச்சுண்டேலா? ராத்திரி போட் மெயில பட்டினத்துக்கு கிளம்பலாம், வாருங்கோ. 2 பேருமாய் போய் அவனையும் அழைச்சுண்டு இன்னும் துணிமணி நகை நட்டு வாங்க வேண்டியதையெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் என்றாள். அந்த சமயத்தில் வீட்டு வாசலில் காலடி சத்தமும் கனைப்பு சத்தமும் கேட்டன. அயர்வாள் இருக்காளா என்று கேட்டுக்கொண்டே நெடுங்கரை சங்கர தீக்ஷிதர் உள்ளே வந்தார். தீக்ஷிதர் விஜயம்.